ஆடும் வரிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிட்டம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியில் 3ஆம் தந்திரத்திலே அட்டமா சித்தி என்கின்ற பகுதி பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமூல தேவநாயனார் 3வது தந்திரம் முழுமையும் யோக நெறியை விளக்குவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார். முதல் தந்திரம் பொதுவாகவும், 2ஆம் தந்திரம் புராணங்களிலே முழுமுதற் தன்மையாக சிவன் பேசப்படுகின்ற செய்திகளை எல்லாம் தொகுத்து விரித்து வகுத்து தந்தார் திருமூல தேவநாயனார். இனி தவம் என்று சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுவது சரியை கிரியை யோகம் என்று சொல்லப்பெறுகிற நிலைகள், பிறகு அதனுடைய நிறைவாக வருகிற ஞானம். எனவே தவ விரிவாக தவத்தை விரித்து பேசுகிற நிலையாக யோகத்தை பற்றி முதலிலே விரித்து சொல்லுகின்றார். பிறகு அடுத்த தந்திரத்திலே 4வது தந்திரத்திலே கிரியை பற்றி விரித்து பேசுவார். ஆக ஆன்மா என்பது படிநிலையிலே தான் செல்லுகிறது என்பதை இந்த வளர்ச்சி முறையிலேயே கூட அவர் காட்டியிருக்கிறார். உடல் வளர்ச்சி என்பது பல்வேறு பக்குவ நிலை, அறிவு வளர்ச்சி என்பது பல்வேறு பக்குவ நிலை என்பதெல்லாம் காட்டுமுகமாக ஆன்மா தன்னுடைய அறியாமையை இழப்பது கூட படிநிலைகளிலே தான் சென்று அது அடைகிறது. நான் அடிக்கடி சொல்றது போல ஆனந்தம் என்பது அறிவுடை பொருளுக்கு மட்டுமே உரித்தானது. அறிவுடை பொருளாக இருக்கிற நாம் ஆனந்தப்பட வேண்டியது இயல்பு. ஆனால் இயல்புக்கு மாறாக நாம் துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு துன்பம் வரணும் என்கிற அந்த விசாரணை, வடமொழியிலே இதை சத்விசாரணை என்று சொல்லுவார்கள். எது துன்பத்தை அனுபவிக்கிறது, எது இன்பத்தை அனுபவிக்கிறது, எது துன்பத்தை தருகிறது, எது இன்பத்தை தருகிறது, இந்த கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். துன்பத்தை அனுபவிப்பதும் இன்பத்தை அனுபவிப்பதும் எது? உடம்பா, இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற மனமா, இல்லை அந்த மனதை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய மற்றொரு பொருள் இருக்கிறதா உள்ளார? துன்பம் உடலை பற்றியது இல்லை சார், அது உடம்பை பற்றியதல்ல, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் என்கிற ஒரு கருவியை பற்றியது. இல்லை சார், மனமும் பற்றியது கூட இல்லை, மனதையும் தாண்டி செல்லுகிற பொழுது அது வேறொரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், துன்பம் இன்பம் என்பதெல்லாம் அறிவுடை பொருளுக்குத்தான் வரும். உடல் என்பது அறிவுடை பொருள் இல்லை, இது சடம். இதுக்கு இன்ப துன்பம் கிடையாது. உள்ளே இருக்கிற ஒரு பொருள் மனம் என்ன ஒரு பொருள் சொல்கிறோமே, அது கூட அறிவுடை பொருளான்னு கேட்டால் அது அறிவுடை பொருள் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அதுவே உயிர் மாதிரியே சில சமயத்தில் தோற்றம் கொடுத்துரும் இல்லையா? சில ஆஃபீஸில் போனால் மேனேஜரே முதலாளி மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். கடைசியில் தான் விஷயமே தெரியும், எல்லாம் பிடிச்சதுக்கு. அது மாதிரி தான் அந்த மனசு என்னவோ இதுதான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி ஒரு பால் அப்படின்னா கடைசியில் அதுக்கு அறிவே கிடையாது. அதுவும் ஒரு கருவி, அவ்வளோதான்.
அப்போ அதையும் தாண்டி உள்ளே போகிற பொழுது இவற்றையெல்லாம் கருவிகளாக கொண்டு வேறொன்று அறுவடை பொருள் இருக்கணும். அதுக்கு தான் இன்பமும் துன்பமும் என்று நாம் தெளிவடைகிற பொழுது இந்த இன்பத் துன்பமெல்லாம் இந்த அறிவுடைய இந்த உயிருக்குத்தான் அப்படின்னு நாம் தெளிகிறோம். இந்த உயிர் படுகிற துன்பத்திலிருந்து இது விடுதலை பெற வேண்டும் என்று பிறந்த நாள் முதலாக தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் முயற்சி செய்து இல்லையா? எந்த உயிர் இன்பத்தை வேண்டான்னு சொல்லும்? புழுவிலிருந்து எல்லாமே இன்பத்தை நோக்கித்தான் விளைகிறது. இந்த இன்பம் ஏன் கிட்ட மாட்டேன் என்கிறது, எதில் இன்பம் இருக்கிறது என்று நாம் நாடி செல்கிறோமோ அது துன்பத்தை தந்து விடுகிறது. Why our plans fail? எத்தனையோ நாம் திட்டம் போடுகிறோமே, அது ஏன் தப்பாக போகணும்? நமக்கு துன்பம் தருகிறது யார் உண்மையிலேயே? இதெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்கிற பொழுது அந்த துன்பத்தை தருகிறதும் இன்பத்தை தருகிறதும் நாம் நினைக்கின்ற பொருள்கள் அல்ல. அவைகளெல்லாம் கொரியர் தபால் கொண்டு வர தபால்காரர் மாதிரி தான், அவ்வளோதான். யார் மேலேயும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை இம்சை பண்ணுறாரு, அவர் மேலே கோபம். சொந்தக்காரவங்களாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, அவங்க மேலே கோபம். இவ்வளோ ஏன் பிள்ளையே கேஸ் போட்டிருக்கான், கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, அப்பம் பேரில் கேஸ் போட்டிருக்கான். என்னை வஞ்சிச்சிட்டாரு, பெரியவனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, என்னை சரியாக படிக்க வைக்கலை, எனக்கு சரியாக கொடுக்க. யார் போடுறது? புள்ள அப்பா பேரில் இல்லையா? போடுறானே, புள்ள அப்பாவை எதிரியான்னு நினைக்கிறான். அது உண்மையாக இதெல்லாம் தான் உறவு பகை இவைகள் தான் துன்பத்தை கொண்டு வருவதும் இல்லை இல்லை இல்லை. இதெல்லாம் இவைகளெல்லாம் கொண்டு வருகின்ற ஒரு பேசேஜ் ரூட்டு, அவ்வளோதான். நமக்கு வருகிற வழிகள் எது நம்முடைய துன்பத்துக்கு இன்பத்துக்கும் காரணம் என்று நாம் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருகிறது. அது சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வருது, தப்பாமல் கொண்டு வருகிறது. யார்கிட்ட வரணுமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் வருது, தப்பி போய் வேற யார்கிட்டையும் அது போய் சேர்றது கிடையாது. இவரலும் இகலும் இன்றி யாவர்க்குமோர் பெற்றித்தாயி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவத்தை யாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார். இந்திரன் பார்த்து வருந்தி உரைக்கின்றான் பிரம்மனிடம். இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோமே இந்த சூரபதுமனால, சிவபெருமான் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறாரு. இப்படி நமக்கு இவ்வளோ துன்பம் நிகழ்கிறது, அவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, கண்டுக்காமல் இருக்கிறாரு. நாமெல்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க தானே. நாம் இவ்வளோ கஷ்டப்படும் போது கூட அவர் நமக்கு துன்பத்தை நீக்கலையே அப்படின்னு போய் முறையிடுகிறான். யார்? இந்திரன். அப்போ பிரம்மா சொன்ன பதில் இது கந்தபுராணத்தில் வருது. எனக்கு தெரிஞ்சு கந்தபுராணத்தில் பிரம்மா புத்திசாலித்தனமாக பேசின ஒரே இடம் இதுதான். ஏன்னா புராணம் முழுக்க சொதப்பல் தான் அவர். இல்லாட்டி பிரணவத்துக்கு வர தெரியாதுன்னு முடிச்சிருப்பார. இந்த ஒரு இடத்துல சொல்கிறார், இந்திரா அவசரப்படாத, சிவனை தயவுசெய்து திட்டிராதன்ட்டார். திட்டிராத, இருக்கிறது அக்ரவேட் ஆகிடும், இருக்கிறது போயிடும். நீ ஏற்கனவே செஞ்ச வினையினுடைய பயனை அனுபவிக்க முடியாது, கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நீ இன்னும் வேற சிவனை நிந்தப்பட்டு, நீ சிவனை நிந்த பண்ணலை, ஆனால் நிந்த பண்ணவங்க கூட சேர்ந்து இருந்தியே, அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். என்ன சொல்றாரு பிரம்மா?
சிவனை நிந்த பண்ணவன் கூட்டத்தில் சேர்ந்துருந்தோம், அதுக்கே இந்த கஷ்டம். நீ டைரக்டாவே சிவனை நிந்த பண்ண ஆரம்பிச்சேன்னா எங்க போய் சேர்றதுன்னாரு. தக்ஷன் வேள்வி பண்ணா, தக்ஷன் வேள்வி பண்ணுகிற பொழுது சிவனை முழுமுதல் பொருளாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் திருமாலையே வச்சு பண்ண போறேன், நீங்க வாங்கன்னு திருமாலை கூப்பிட்டுட்டான். திருமாலன் தான் எத்தனை நாளாக நம்பர் 2வாகவே இருப்பார். யாரோ ஒருத்தர் சான்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க நம்பர் 1 அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படிமா அவருக்கு ஒரு ஆட்டம். சரி போயிடலாம் அப்படின்னுட்டு அவரு கிளம்பி போயிட்டார். இல்லைன்னா இவன் வம்பு வேற பண்ணுவாங்க, அதனால் போயிட்டார். அவர் போனார், அப்பா போனாருன்னு பிள்ளையும் போயிட்டார். யார்? பிரம்மா. அப்புறம் எல்லாரும் தேவர்கள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த போச்சு. அவன் சிவனை கண்ணாமின்னு பேசுறான். யாரு? தர்ஷ. அவன் சுடுகாட்டில் இருக்கிறவன், அவன் சுடலைப்பொடி பூசுறவன், அவன் பாம்பை தான் அணிஞ்சிருப்பான். அவன் என்ன இது நம்மளை மாதிரி ஏதாவது நல்ல உடைகளையோ அல்லது அணிகலன்களையோ அணிகிறவனா? அவனுக்கு யார் பூதமும் பேய்க்கணங்களும் தானே அவன் கூட்டம். இப்படிப்பட்டவன் அவனுக்கு போய் என் பொண்ணை கொடுத்து விட்டான், தெரியாமல் கொடுத்து விட்டான். எங்கே கொடுத்தான? கொடுக்கவே இல்லை, அவனா இழுத்துட்டு போயிட்டான். அவன் இப்படிலாம் பேசுகிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களா அத்தனை பேரும்? யாராவது ஒருத்தரும் சொல்லணும் இல்லை, பா இப்படி பேசாதப்பா, அவன் முழு முதல் பொருள், அதுக்கு அடையாளங்கள் தான் அதெல்லாம், நாமெல்லாம் நல்லது போடணுங்கிறதுக்காகத்தான் அவன் அதெல்லாம் போட்டிருக்கான். அதெல்லாம் என்ன தெரியுமா? எல்லாம் நம்மகிட்ட இருந்து வாங்கினது தான் அதெல்லாம். நீ உன்னுடைய தீமையையும் அறியாமையும் கொடுன்னு தானே அவன் கேட்குறான். அப்படின்னு இவங்க எடுத்து சொல்லணுமா இல்லையா? அதாவது தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை உண்டுன்னா, தப்பு பண்ணுறவன் பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு இது தப்புன்னு சொல்லாமல் இருக்கான் பாருங்க, அது பெரிய தப்பு, அதுக்கு தண்டனை உண்டு. சண்டேஸ்வர நாயனார் பூஜை பண்ணுறார், சிவ பூஜை பண்ணுறார், பால் குடம்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறார். பசுவெல்லாம் ஓட்டிட்டு போய் பாலை கறந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் புள்ள. அவனை நம்பி நாங்கள் எங்கள் மாட்டையெல்லாம் கொடுத்தா அவன் அங்கேயே இந்த மண்ணியாத்தங்கரையிலேயே மேய்க்கிற இடத்துலையே கறந்துடுறான். நாம் எங்களுக்கெல்லாம் நியூஸ் வந்துருச்சு, இன்னைக்கு அவன் புள்ள எப்படி பண்ணுறான், போனா போதுன்னு அவன் மூலம் நம்பி அனுப்பிச்சு அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லா அங்கே மறை வேள்வி அந்தணர்கள் எல்லாம் வந்து சொன்ன உடனேயே எச்சதத்தை என்ன பண்ணான், அப்படியா நான் நாளைக்கு உண்மையை கண்டுபிடிச்சிட்றேன்னா அவனுக்கு தெரியாமையே, எல்லாருக்கும் தெரியாமையே வந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். இவன் மாடுகளை எல்லாம் சண்டேஸ்வர நாயனார் விசாரசர்மன் மேய்த்து விட்டு அந்த மாடுகள் எல்லாம் வந்து நின்று ஒவ்வொன்றாக அன்பினாலே அந்த பாலை கறக்க அந்த பாலை எல்லாத்தையும் சட்டியில் பிடிச்சி வச்சார். பிடிச்சி வச்சுவிட்டு மண்ணியாற்றங்கரையினுடைய அந்த நீரிலேயே அந்த மணலை சிவலிங்கமாக பிடித்தார். 5 பிரகாரம் செஞ்சார். ஆத்தி மரத்தின் கீழே கோயிலை நிர்மாணம் பண்ணார். பூஜை பண்ணுறார், சிவ பூஜை பண்ணுறார், பாலாபிஷேகம் பண்ணுறார். பாலாபிஷேகம் பண்ண உடனேயே மேலேருந்து பார்த்துட்டான். ஆகா சொன்னதெல்லாம் உண்மைதான்ட்டு கீழே வந்தான். கீழே வந்தவன் என்ன பண்ணா, ஏண்டா இப்படி பண்ணுறியடா, ஊரில் இருக்கவங்க மாட்டையெல்லாம் ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி பாலை கறந்தே இப்பாலை மண்ணில் உகுக்கின்றாய். எதில் ஊத்துறேன்னா அதை அவன் சிவலிங்கமாக பார்க்கல, அதை அவன் கண்ணுக்கு சிவலிங்கமாக தெரியல. என்ன தெரிஞ்சுது? மண்ணில் ஊத்துறியடான்னா. மண்ணில் உகுக்கின்றாய் அப்படின்ட்டு என்ன பண்ணா, ஒரு காலை எடுத்து அந்த பால் குடத்தை உதைச்சான்னு சேகரார் சொல்றாரு, சிவலிங்கத்தையே உதைச்சான்னு நம்ம ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு. சேகரார் இந்த தீவிரவாதத்துக்கெல்லாம் இறங்க மாட்டார். அவரு ரொம்ப மிதவாதி. கத்தியால குத்துறான்னு கூட சொல்ல மாட்டார். அவன் வந்து அடியார் வந்து கத்தியால குத்தி விட்டான், கத்தியால குத்துறான்னு கூட சொல்ல மாட்டான். தான் நினைத்த பரிசே செய்ய நினைச்சதையே பண்ணிவிட்டான். எப்படி கத்தியால குத்துறான்? தினத்தந்தி மாதிரி பத்திரிகை சான்ஸ் கிடைச்சா சதக் சதக்குன்று கத்தியால் குத்தி குபுக் குபுக்குன்று ரத்தம் வர அப்படின்னு அது ஒரு பெரிய. ஆனால் சேக்கிடார் வருவான் அப்படிலாம் அவங்களமா வார்த்தைகள் காவியத்தில் வரக்கூடாது என்பதற்காக தான் நினைத்த பரிசை செய்ய அப்படின்னார். காலால் ஓச்சான்,
உடனே அப்பதான் இவருக்கு அந்த இது நினைவு வந்தது. அப்படியே திரும்பி பார்க்கிறார். நின்றது தாதை, அப்பான்னு தெரிஞ்சது. செய்தது சிவக்குற்றம். என்ன பண்ணாரு, பக்கத்தில் ஒரு அந்த மாட்டையெல்லாம் ஓட்டிட்டு வரதுக்கு ஒரு கோல் வச்சுட்டு வருவார்ல கையில், அதில் தானே தள்ளி, அது கோலே தேவையில்லை, சும்மா அது ஒரு கையில் இப்படி வச்சுட்டு இருப்பார். அந்த கோலை இப்படி பார்த்தார், எடுத்து இப்படி தூக்கி போட்டார். அது மழுவா போயிடுச்சு. அது மழுவாச்சுன்னா என்ன அர்த்தம்? இவர் சிவமா இருந்தாருன்னு அர்த்தம் இல்லையா? சிவமா இருந்தா எது என்னன்னு நினைக்குதோ அது அது ஆகும். அவர் சிவமா இருந்தார், அதுவே மழுவாச்சு. ரெண்டு காலையும் வெட்டிடுச்சு, ரெண்டு காலையும் வெட்டிடுச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, ஒருத்தர் கேட்டார், இது நியாயமா? உதைச்சது ஒரே ஒரு கால் தானே, வலைக்கால் தானே, இடக்காலை எதுக்கு வெட்டினாரு? உழைச்ச காலை தானே வெட்டணும். பதில் அது ஒன்றும் இல்லை. கால், இந்த கால் உழைச்சது வலைக்கால் உண்மைதான். ஆனால் அது நல்லா வலுவாக உதைக்கிறதுக்கு இடக்கால் தான் ஊனி அதுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தது. அதனால அதையும் சேர்த்து தான் வெட்டணும் இல்லையா? பக்கத்துல இருந்தே உந்தி விடுவான், பேசு பேசு சொல்லு அப்படின்னு. இவன் சொல்ல மாட்டான், அவன் சொல்லுவான். இவன் ஆதரவுல தான் அவன் சொல்லியிருப்பான். இவன் எப்படி விடுறது? தட்ச யாகத்திலே சிவபெருமானை நிந்தித்து அத்தனை பேரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்களே தவிர தவறு என்று சுட்டி காட்டாமல் சிவநிந்தைக்கு உடனாக போன காரணத்தினாலே அல்லப்பா இது விளைஞ்சது. நாம் சிவனை நிந்திக்க கூடாதுப்பா, அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமையெல்லாம் கிடையாது. இவரும் இகழுமின்றி யாவர்க்குமோர் வெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும். யார் யார் என்ன வினை செய்திருக்கிறார்களோ அந்த வினைக்குரிய பயனை ரொம்ப சரியாக ஊட்டுவான் சிவபெருமான். பிறட்சியே இருக்காது, வேணும் வேணாம் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த உயிர் பகையாக மற்றவர்களை எண்ணக்கூடாது. தன்னுடைய வினைகளினாலே தன்னுடைய பலன்களை அனுபவிக்கிறோம். அப்ப இந்த வினை அனுபவத்திற்காக வந்ததுதான் இந்த உடம்பு. வினை அனுபவங்களை முழுவதும் பெற்று தீர்த்து அந்த வினைகள் முழுவதும் தீர்ந்த மறுவினாடியே உடல் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. சரி, இந்த வினைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிற பொழுதே இதற்கு அந்த அனுபவம் என்னத்தை ஊட்டணும், ஏன் நமக்கு இந்த துன்பம் வருகிறது என்று அறிந்து அந்த துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இந்த உடம்புதான் சாதனம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறதோ அதனாலேயே தான் அது விடுதலை பெற முடியும். உடம்பை தவிர சிவத்தை பெறுவதற்கு வேறு உபாயம் கிடையாது. இந்த உடம்பினாலே தான் நாம் அதை பெற்று தீர வேண்டும். உடம்பு இல்லைன்னா எங்க போறோம்? நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த உடம்பு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் சரி, இந்த உடம்பு கொஞ்சம் நம்மகிட்ட அப்படி லேசா டிஸ்கனெக்ட் ஆகட்டுமே, லேசா அப்படியே அமைதியான சூழ்நிலை, இந்த பக்கம் ஜிலு ஜிலுன்னு காத்து, நான் வேற தாலாட்டு பாடுற மாதிரி வேற பேச்சு, அப்படியே மெதுவா அங்கே தானே இருந்தாரு. உடம்புல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் தெரியல, கொஞ்ச நாள் தான் டிஸ்கனெக்ஷன். எங்க போயிருந்தாரு, எங்க போயிருந்தாரு அவருக்கே தெரியல, இருளுக்குள்ள போயிடுச்சு. உடம்பு இல்லைன்னா ஒரு வினாடி இல்லைன்னா கூட இருளுக்கு போய் விடுகிறோம். இப்படி இருளுக்குள்ளே போகிறோமே, இந்த உடம்பு இல்லைன்னா அப்ப எப்படி இந்த இறைவனை உணர்வதும் இறைவனை பேசுவதும் இறைவனுடைய அனுபவத்தை பெறுவதும் எப்படி முடியும்? இந்த உணர்வினாலே பெற வேண்டிய அந்த ஆன்மா முதலிலே இந்த உடம்பை கொண்டுதான் அதை அறிந்து 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 இந்த அனுபவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உடம்பு ரொம்ப முக்கியம். ஆனா நாம இந்த உடம்புக்கு கெடுதல் செய்கிறவர்களையே தலையாயவர் யாருன்னு கேட்டா நாம தான். நம்ம உடம்புக்கு நம்மளை விட கெடுதல் செய்கிறவங்க வேற யாருமே இருக்கவே முடியாது.
வேற யாராவது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்வாங்களா? இல்லை. நம்ம உடம்புக்கு நம்ம தானே அதிகமாக கெடுதல் செய்கிறோம். இந்த உடல் தந்த இறைவனுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடனும் கருவிகரணங்களை தூய்மை செய்வதும் தான் இந்த சிவபூஜை. சிவபூஜை செஞ்சால் சிவனுக்கு ஏதோ பெருமை சேர்ந்துருன்னு அர்த்தம் இல்லை. சிவபூசை என்பது கரண சுத்தி, உடல் தூய்மை, கரண தூய்மை, அறிவு தூய்மை, இதெல்லாம் சிவபூசையில் நிகழும். எல்லாம் வரை என்னை இழந்த நலம் என்று அருணகிரிநாதர் சொல்லுவார் அனுபூதியில். எல்லாம் வரை என்னை இழத்தல் எப்பொழுது நிகழ்கிறது என்று சொன்னால் சிவபூசையிலேயே மிக உயர்ந்த சிவபூசை சிவயோக பூசை. இந்த சிவயோக பூசை, இந்த சிவயோக பூசை என்பது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரத்தை, அப்படி அந்த உயிரானது வெளியே திரிஞ்சிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு இப்படி உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறது. அவ்வளோதான். வெளில பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உள்ள பார்க்கறது. உள்ள பார்க்கறதுக்கு வெளியில் பார்க்குறோம், நமக்கு கண்ணுன்னு ஒரு கருவி இருக்கு. உள்ள பார்க்கறதுக்கு முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம் சொல்றாரே திருமூலர். இந்த அகமாக உள்நோக்கி அந்த நிலையை பார்க்கிற பொழுது அங்கே ஏற்படுகின்ற அந்த தரிசனத்தை பற்றி சொல்லுவதுதான் யோகம் என்பது. என்னவோ ஒரு சாராருக்கு மட்டுமே, யாருக்கோ ரொம்ப படித்தவங்க ரொம்ப பெரியவங்க அவங்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று நாம் மயங்கி விட வேண்டாம். அதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வு மிகுதி, அன்பு மிகுதி வருமானால் அந்த அன்பு மிகுதியினாலே, உணர்வு மிகுதியினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி தான். கனவுல பார்க்கிறோம், எங்கிருந்து நிகழ்கிறது கனவு காட்சி? பெரும்பாலான காட்சிகள் பெரிய புராணத்துல எல்லாம் அடியார்களுக்கு கனவுல தான் வந்து சாமி சொல்றார். திருநீலக்கருக்கு ஏன் பறவையா இருக்கே, அது சங்கிலியா இருக்கு, பறவையா இருக்கு, எல்லாருக்குமே கனவுல தான் வந்து சொல்றார் நிறைய. இந்த நனவு, கனவு, அப்புறம் கீழே உறக்கம். இந்த உறக்கத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த கனவு நிலை நடுவில் நிற்கும். இந்த கனவு நிலையில் ஆன்மாவோடு இறைவன் தொடர்பு கொள்வான். தொடர்புனா வெளியிலிருந்து இல்லை, உள்ளே இருந்து தான். இந்த உடம்பை கொண்டு செய்யப்படுகிற இந்த சிவயோக பூசை இருக்கிறது. இந்த சிவயோக பூசையை முதல்ல ஆரம்பித்து கீழே அடுத்தது கிரியைக்கு வர்றாரு, அப்புறம் தான் சரிகைக்கெல்லாம் போகிறார். உடம்புடைய தன்மையை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளும். யோகத்தை பற்றி அவர் மூணாந்தந்திரம் முழுக்க பேசுகிறாருன்னு சொன்னால், மூணாந்தந்திரத்தில் அவர் சொல்லுகிற முக்கியம் என்னன்னு கேட்டால், உடம்பை ரொம்ப அருமையான சாதனம் சிவபூசைக்கு என்று தெரிந்து கொள். வீட்டை சுத்தம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஒரு விசேஷம்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? ஒரு நல்ல நாள் வருது, ஒரு விசேஷம் வருது, உடனே என்ன பண்ணுறோம்? வீடு முழுக்க கூட்டி பெருக்கி மொழிவி இல்லையா, மோப்பிங்கெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிடுறோம், சுத்தம் பண்ணிடுறோம், வீடு ரொம்ப தூய்மையாக வச்சிடறோம். ஏன்னா முந்தின நாள் தான் ஏதோ ஒரு விசேஷம், விருந்தாளிலாம் வந்திருந்தாங்க. ஒரு ஆசிரியர் கேட்டார் மாணவனை பார்த்து, ஏண்டா கோழி எத்தனை நாள் உயிர் வாழும்னாரு. விருந்தாளி வருகிற வரைக்கும் சார் அப்படின்னா. அவன் அனுபவத்தில் மறுநாள் கிருத்திகை என்ன பண்ணுறது? விருந்தாளியும் பார்த்தாகணும், கிருத்தியையும் பார்த்தாகணும்.
விருந்தாளிக்கு முந்தின நாள், கிருத்திகைக்கு மறுநாள். சரி, முருகனுக்கு மறுநாள் வீட்டுக்கிட்ட எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி. சில வீடுகளில் 2 செட்டு பாத்திரம் இருக்கும். சரி, இப்படி இந்த வீடுகளை தூய்மை செய்கின்றோம், இடத்தை தூய்மை செய்கின்றோம். உடல் தூய்மை, உள்ள தூய்மை, அறிவு தூய்மை, அப்படியே உள்ள அந்த தூய்மையை செய்து கொண்டு போக வேண்டாமா? அந்த தூய்மையை செய்து கொண்டு போகிற பொழுது, இந்த உடல் தூய்மையிலேருந்து ஆரம்பித்து அப்படி போகிற பொழுது, அப்படி உள்ளே போகிற பொழுது உள்ள தூய்மை, உடல் தூய்மை தான் இந்த நியமம்லாம் யோகத்தினுடைய முதல் பொறுப்புகளாக சொல்லப்படுவது. அதெல்லாம் அந்த ஸ்டேஜ் தான் முதல்ல. எதை வேண்டான்னு ஒதுக்கி இருக்கோமோ அதுக்கு நம்ம முதலாளி. அவ்வளோதான். எதை வேண்டான்னு ஒதுக்கி இருக்கோமோ அதுக்கு நம்ம முதலாளி. திருமூலர் சொல்லுகிறார், நீ சிவபூஜை செய்வதற்கும் சிவனை அடைவதற்கும் சிவானந்தம் பெறுவதற்கும் இந்த உடம்பு மாதிரி ஒரு சாதனம் கிடையாது, அதனுடைய முக்கியத்துவத்தை நீ தெரிந்து கொள். இதை ரொம்ப வலியுறுத்துவது தான் திருமந்திரம். அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என்று திரும்ப 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 சொல்லுகிறார். ஆலயம் புறத்தே இருக்கிறது, நீ தேடி செல்லுகிறாய், அங்கே இருக்கிற மூர்த்தத்தை வழிபாடு செய்கிறாய், அங்கே இருக்கிற நீரிலே இறங்குகிறாய், அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கிற, அங்கே இருக்கிற தீர்த்தம் ஆடுகிறாய், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று செல்லுகிறாய். ரொம்ப மகிழ்ச்சி, அதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தை விட சிறந்த சாதனமாக உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறது இந்த உடம்பு தானே. இந்த உடம்பை நீ பேணி பாதுகாத்து, இந்த உடம்பினாலே இந்த சிவானந்த நீ அப்புறமா பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணாத. திரும்ப இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. சார் 50-60 வருஷம் ஆச்சு சார், 55 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆச்சு, லேட்டாக போயிடுச்சு. நோ டைம் இஸ் லேட். உதாரணம் சொல்லட்டுமா? எத்தனை வயசுல வந்தார் அப்பரு? 74, 75 வந்தார். அதனால அப்பயே போய்க்கலான்னு இருந்துடாதீங்க. உதாரணத்துக்காக சொன்னேன். எப்பவும் லேட் இல்லை. எப்போ உணர்வு வருகிறதோ அந்த நிமிடமே பிடிச்சிக்கலாம் டக்குன்னு. அப்பர் உணர்ந்தார், ஆஹா போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே, ஐயோ விட்டுட்டேனே தெரியாம, காயிருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே சொல்றார் தன்னை. கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே அப்படியே திருக்குறள் எடுத்து சொல்லுகிறார். அது திருக்குறள் எடுத்து அப்படியே கையாளுகிறார் அப்பர் சுவாமி. ஐயா கனி இருக்கு ஐயா, அதை விட்டுட்டு காயை கவர்ந்தேன்னாரு. போய் நானா வாலண்டியரா போய் கவர்தல்னா தானா போறது, இது தானாவே கையில இருக்கு. இவர் தேடி போனார் இந்த இதை காய, கனி கையில இருக்கிற பொழுது. சிவானந்த கனி, கனி இங்கே தான் இருக்கு, ஆனந்த கனி. உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும். என்ன அருமையா சொன்னார் அப்பர் சுவாமி. நீ நினைச்சேன்னு வச்சுக்க, அவன் உன்னையே நினைச்சிட்டு இருப்பான். நீ விட்டுட்டேன்னு வச்சுக்க, அதுவும் விட்டுரும், வரப்போ வரட்டும் அவன்ட்டு. உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும். ஆக இந்த யோகத்தை செய்கிற பொழுது, அட்டாங்க யோகம்னு செய்கிற பொழுது, இந்த யோகம் அட்டாங்க யோகம், அதுக்கு படிநிலைகள் ஒன்றொன்னா போகணும். இப்படி எல்லாம் அதுக்கு விவரணம் இருந்தாலும் கூட, விவரிப்பு இருந்தாலும் கூட, அப்படி இது ஒன்றொன்னா தான் போகணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் தவநிலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சரியை கிரியை யோகம் அப்படின்னு தவம் இப்படி போகுது. அதுதான் தவம். தவம்னா எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு அப்படியே இருக்க மூடிட்டு யாருக்கும் நான் இன்னைக்கு சொன்னேன் வள்ளலார் பாட்டு சொன்னேன்ல, மெய்நீர்
சொன்னேன் அன்னைக்கு திருவொற்றியூர் பாட்டு சொன்னேன் ஞாபகம் இருக்க? மெய்நீர் ஒற்றி வாணர் இவர் வெந்நீர் வேண்டும் என்றார். சொன்னா இல்லையா? சொல்லலையா? நீங்க யோசிக்கிறது பார்த்தா சொன்ன மாதிரி எல்லாமே சொன்னது மாதிரியும் இருக்கு, சொல்லாத மாதிரியும் தான் இருக்கு. திருவொற்றியூர்ல இந்த ஒற்றித்தேவர் இருக்காரு, பொல்லாத மனுஷன். பிச்சை எடுக்க போனா எல்லா வீட்டுக்கும் தானே போகணும். செலக்ட் பண்ணியிருப்பாரு வீடு, இந்த வீட்டுக்கு தான் போகணுன்ட்டு. அது மாதிரி அவரு இந்த மாட வீதியில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு அவ்வளவு பக்தி சிவன் மேல. அவன் வீட்டுக்கு மட்டும்தான் போவார், இன்னும் பிச்சை எடுக்கிற மாதிரி போவார். சரி போறாரே, இவர் ஏதாவது பிச்சை கேட்பாரு, கொடுக்கலான்னு பார்த்தா இவர் கடைசியில் பேச்சுவார்த்தையோட சரி ஒன்றும் வாங்க மாட்டார், கிளம்பிடுவார். என்ன பண்ணுவார்னா ஏதாவது வம்புல மாட்டி விட்டு போவார். ஒவ்வொரு நாளும் வருவார், ஏதாவது ஒரு பேச்சு கொடுப்பார். அந்த பேச்சை ஏதாவது பதில் சொல்லுவா, இவர் ஏதாவது பதில் சொல்லுவார். இடக்கு முடக்கா போய் எங்கே போய் நின்னோன்னு தெரியாமல் திகச்சிட்டு இருக்க போது கிளம்பிடுவார். அப்போ நான் வரேன் அப்படின்ட்டு போயிடுவார். இவ திகச்சிட்டு இருப்பா. மத்தியானம் இவ தோழி வருவா. தோழி வந்த உடனே என்ன இப்படி முடிச்சிட்டு நிற்கிறியான்னு கேட்டால், காலையில் வந்தார், என்ன சொன்னார் இன்னைக்கு அப்படின்னு சொன்னோடனே இவ சொல்லுவா. தோழி தான் விளக்கி சொல்லுவா, இது உனக்கு அர்த்தம் தெரியலையாடி இப்படி சொல்லிட்டு. இதுதான் வேலை அவருக்கு டெய்லி. ஒவ்வொரு நாளும் வருவார். அன்னைக்கு இவ தோழி வர வந்தா இவ தலைவியை பார்த்து கேட்குறா, என்னடி ரொம்ப இன்னைக்கும் ஏதோ சிந்தனையா இருக்க, வந்தாரா இன்னைக்கு? வந்தாரு அப்படின்னா, என்ன இவ்வளோ சரிப்பா சொல்ற, இன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு. இன்னைக்குத்தான் நான் ரொம்ப ஒரு முடிவா இருந்தேன், என்னன்னா என்ன வம்பு பண்ணாலும் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சேன்டி. அவர் என்ன வேணா பேசட்டும், நம்ம ஒன்றும் பதில் பேச வேணாம், ஏதாவது இருந்தால் போட்டுருவோம், வாங்கிட்டு போய் இத்தனை நாள் வராரு, ஒன்றும் வாங்குறது கிடையாது, இன்னைக்காவது ஏதாவது போட்டதோடு சரி, இவர்கிட்ட ஒன்றும் பேச்சு வச்சுக்கூடாது, வம்பே கூடாது, வாய் இழுக்க முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்டி. அப்புறம் என்னாச்சு, வெளியில் நின்று குரல் கொடுத்தாரு, என்னம்மா அப்படின்னு குரல் கொடுத்தாரு. தெரியும் வந்துட்டாருன்னு எனக்கு. நான் ஒன்றும் சத்தமே போடாது, மா ஒன்னத்தாம்மா. உடனே எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்த உடனே கேட்டேன், ஏம்மா கொஞ்சம் வாம்மா. உடனே போனேன்னா கேட்டார், மா கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தா கூட. என்ன கேட்டாரா? சுடுதண்ணி இருந்தா கூடனார். நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து ஹாட் வாட்டர் கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கு இல்லையா? இல்லை, சில பிச்சைக்காரன் ரொம்ப செலக்டிவாக இருக்கிறான். அம்மா சுடுசோறு இருந்தால் போடுங்கம்மா, பழசெல்லாம் போடாதீங்க, எனக்கு ஆகாது, ஐயாவுக்கு போட்டுருங்க. இவன் அத்தோட நிறுத்தினா பரவாயில்ல, யாருக்கு போடுறதுன்னு வேற, ஐயாவுக்கு போட்டுருங்க, அவருக்கு எல்லாம் தாங்கும், இம்யூனிட்டி ஆகிட்டாரு, சாப்பிட்டு இம்யூனிட்டி வந்துருச்சு, எனக்கு இல்லைம்மா அது மாதிரி ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவர் போய், ஏம்மா கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தா கூடும். மெய் நீர் ஒற்றி வாணர் இவர்தான் வெந்நீர் தா என்றார். மா கொஞ்சம் வெந்நீர் இருந்தா கொடுமா அப்படின்னு கேட்டார். மெய் நீர் ஒற்றி வாணர், இந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னா ரொம்ப நாழி ஆகும், அது ரொம்ப ஓடிடும். நான் இப்போ அந்த குறிப்பை மட்டும் சொல்றேன். ஏன் மெய் நீர் ஒற்றி வாணர்னு சொன்னாருன்னா அது ஒரு பெரிய விளக்கம். மெய் நீர் ஒற்றி வாணர் வெந்நீர் உளதோ என்றார். இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ சொன்னாலா, அப்ப நீ என்ன பதில் சொன்னேன்னு கேட்டாவ, அந்நீர் இலை முடிஞ்சு போச்சு. அந்நீர் இலைன்னா சுடு தண்ணி கிடையாது, முடிஞ்சு போச்சு இல்ல, அத்தோடு நிறுத்திடலாம்ல. இதான் வாயை கொடுத்து மாற்றுறது. அடுத்தது அவர் இழுப்பாரு, அந்நீர் இலை முடிஞ்சு போச்சு, நீர் தண்ணீர் குடித்தால் ஆகாதோ என்றேன். இப்பதான் மாட்டிக்கிறது. ஏன் தண்ணி குடிச்சா ஆவாதா, வெந்நீர் தான் வேணுமா உனக்கு அப்படின்னு இவ கேட்டாலாம். அவர் என்ன கேட்டாரு? வெந்நீர் கேட்டாரு. இங்க தண்ணீர் தான் இருக்கு, வெந்நீர் இல்ல, ஏன் நீ தண்ணி குடிச்சா உனக்கு ஆகாதா, வெந்நீர் தான் வேணுமோ அப்படின்னு கேட்டார். முன்னீர் தனையை அணையாய், இவர் பதில் சொன்னாரு,
முன்னீர் தனையை அணைக்காய் இந்நீர் தலைக்கு ஏறிற்று. அம்மா சல்பு பிடிச்சிக்கிச்சு, ஜலதோஷம். நீர் தலைக்கேறிற்று, தண்ணி தலையில் ஏறிடுச்சுமா, தலையை தண்ணி கோத்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தண்ணி கோத்துருச்சு. இந்நீர் காண்டி என்கின்ற தலையில தான் கங்கை வச்சிருக்காரு. இந்நீர் காண்டி என்கிற தலையை காட்டுறாரு, கங்கையை காட்டிட்டு சொல்றாரு, என் தலையில தண்ணி ஏறிடுச்சுமா, ஒரே சல்பா இருக்கு, அதுக்கு தான் வெந்நீர் கேட்டேன். இந்நீர் காண்டி என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. அம்மா எனக்கு தலையில தண்ணி ரொம்ப நாளா நின்று கோத்துக்கிட்டு கிடக்குது, சலிப்பு பிடிச்சிருக்கு, அதுக்கு தாமா வெந்நீர் கேட்டேன். நீ நம்பலைன்னா இதோ பாரு, மித்தவங்களாம் தலையில தண்ணி ஏறி இருக்குன்னு சொன்னா காட்ட முடியாது, இவர் காட்டுறார். சிரசில நீர் ஏறிட்டுன்னு இவரு காட்டினாராம். இப்படி சொல்றாரு, இதுக்கு என்னடி பொருள் அப்படின்னு கேட்கிறா. அது தோழி சிரிச்சுக்கிட்டு சொல்ற, அடியே ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஒன்றை சொல்லிட்டு போறாரு. தண்ணீர் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா தயவுன்னு அர்த்தம். எல்லா வீட்டுக்கும் பிச்சைக்கு போக மாட்டார், பக்குவப்பட்டவர்களிடம் தான் பிச்சைக்கு செல்லுவார். உங்ககிட்ட வந்தார், அந்த தயவு என்கிற ஒன்று, அந்த தயவை கேட்டுத்தான் வருகிறார். நீ உன்கிட்ட தயவு இருக்கு, நீயும் சொல்ற தண்ணீர் இருக்குன்னு சொல்ற. அந்த தயவு என்ன, இரக்கம் என்னன்னா உயிரிடம் இருக்கிற இரக்கம். உயிர் இரக்கம் கொண்டு இருக்கிறது, நான் இரக்கமா பேசுறேன். ஆனால் இரக்கத்தினாலே என்ன பயன்? உயிர் இறங்குவதனாலேயும் கருணை புரிவதனாலே என்ன பயன்? இந்த உடம்பு இருக்கிறது அல்லவா, அது வெப்பம் மிகுந்த இடம், இது வெப்பம் மிகுந்தது இல்லையா? இந்த வெப்பம் மிகுந்த இடத்துல இருக்கிற இந்த உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் தன்னுடைய தண்ணீராகிய தயவை இந்த வெப்பம் மிகுந்த உடலாகிய உடலின் மூலமாக தொண்டாக வெந்நீராக தர வேண்டும். வெறும் இரக்கத்தை பற்றி பேசி பயனில்லை, உடம்பினாலே தொண்டு செய்தால்தான் அந்த இரக்கத்திற்கு பயன் என்று சொல்லுகிறார். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நான் 1000 வார்த்தை இரக்கமான வார்த்தை பேசுவேன், 1000 வார்த்தை தயவான வார்த்தை பேசுவேன், 1000 அன்பான வார்த்தை பேசுவேன். செயல்னு வந்துட்டா அவசரமா பஸ் வந்துருச்சு, அப்புறமா பார்க்கலாமான்னு கிளம்பிடும், முடிஞ்சு போச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? தொண்டு தான் முக்கியம். அது என்ன தொண்டா? உடம்பினால் செய்யப்படுகிற தொண்டு, அதுதான் வெந்நீர். தண்ணீர் உயிர் காட்டுகிற தயை, வெந்நீர் உடம்பு செய்கின்ற தொண்டு. இந்த உடம்பினாலே செய்கின்ற தொண்டு ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு உயிர் இரக்கம் காட்டினாலும் கூட அந்த இரக்கத்தை தொண்டாக செய்யணும். நம்மளால முடிஞ்ச தொண்டு செய்யலாமே. யாராவது கஷ்டப்படுறாங்க, 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லலாமே, சொல்லாமே இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமே பிசிக்கலா. மானிட்டரியா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் மானிட்டரா செய்ய முடியுமா? எல்லாரும் முடியாது. பணம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காகவே தொண்டிலிருந்து விடுபட வேண்டிய அவசியம் இல்லை. உடம்பினாலே எத்தனையோ தொண்டுகளை நிச்சயமாக செய்யலாம். நாம் அதைத்தான் சொல்லுகிறாரா இங்க. இந்த உடம்பு என்கிற ஒன்று இருக்கிறதே, இந்த உடம்பு தொண்டினாலே தூய்மை அடைகிறது. உடம்பு எப்ப தூய்மை அடைகிறதுன்னு சொன்னா, இது சோப்பு போட்டு குளிக்கிறதுனால இல்லை. உடம்பு தூய்மை அடைகிறது. இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்க, தூய்மை அடைந்தா அதுல தூய்மைன்னு சொன்ன என்னங்க அர்த்தம்? அதுல அசுத்தம் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? அதுல தீமை இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப தூய்மை அடைஞ்சிருச்சு உடம்புன்னு சொன்னா, சோப் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன், தூய்மை அடைஞ்சிருச்சு சொன்னா அதுல எந்த விதமான தூய்மை கேடும் தீமையும் இருக்கக்கூடாது. அதாவது அதுல எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது. நோய் நீங்குதா? உடம்பு நோய் நீங்கிருதா சோப் போட்டு குளிச்ச உடனே? இல்ல, நோய் நீங்கல, நோய் இருக்கு உடம்புல. அந்த நோய் நீங்குவதற்குரிய வழி என்னன்னு கேட்டா, உண்மையான தூய்மை எதை குறிக்கிறதுனா நோய் நீங்குகிற தன்மையைத்தான் குறிக்கிறது. ஒரு உடம்பிற்கு இருக்கக்கூடிய நோய், அந்த நோய் நீங்குகின்ற மிகச்சிறந்த உபாயமாக விளங்குவது உடம்பினால் செய்யப்பெறுகின்ற தொண்டினாலே தான் அந்த உடம்பு தூய்மை அடைகிறது. இன்னும் சொல்ல போனால், யார் ஒருவர் உடம்பினாலே
இந்த தொண்டை சிவத்தொண்டை செய்கிறார்களோ அவர்களுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை பெற்று நோய் நீங்க பெறுகிறது என்பதுதான் சரியை காட்டுகின்ற நெறி. சரியைன்னா அதுதான். அந்த அம்மா வாயினால எச்சில் நீர்னால அப்படி ஊதுனாங்களா, ஊதுனா சிவபெருமான் மேல இருந்த அந்த கொப்பளம் எல்லாம் சரியா போச்சான். அது எப்படி? நல்லா கவனமா கேட்கணும். பூஜை செஞ்சது இவரு யாரு? திருச்சாத்தமங்கையில நீலநக்கர் இவர் செய்கிறார். அந்த அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. இவர் தான் பூஜை செய்கிறார். இவர் கிரியை, அந்த அம்மா சரியை. வேணுங்கிறதெல்லாம் எடுத்து இப்படி பார்ப்பார். பார்த்தவொடனே கொடுப்பாங்க. பார்த்தவனே இப்படி பார்த்தாருன்னா போதும். பால் கேட்குறார், இப்படி பார்த்தா போதும். தயிர் இப்படி பார்த்தா நீர். அப்புறம் அப்படி அந்த குறிப்பறிஞ்சு இல்லையா? அதாவது சிவனடியாருக்கு செய்கின்ற தொண்டு கணவனுக்கு செய்கிற தொண்டு சிவனடியார் தொண்டாயிடும். ஏன்னா அவர் சிவனடியாராக இருந்துட்டார். அன்னவர்க்கே நாம் பாங்காவும் கேட்குறாங்கல்ல, திருவம்பாவில் அதானே கேட்குறாங்க. இப்போ இந்த அம்மா சரியையில் நின்னார்கள். தொண்டு சரியையில் நின்னவருடைய தொண்டினாலே என்னாச்சு? உடம்பு தூய்மை அடைந்து எச்சிலே தூய்மை ஆயிற்று. சரியைக்கு அவ்வளவு பவர். அதனால தான் இந்த உடம்பை யோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சரியையில் நின்றுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், உடம்பினுடைய தீமைகள் முழுவதும் சரியையில் நீங்குகிறது. ஃபிசிக்கலாக தொண்டு செய்யணுங்க, ஃபிசிக்கலாக செய்யணும். என்ன தொண்டு வேணா நீங்க செய்யுங்க. எத்தனையோ தொண்டு இருக்கு. திருக்கோயில் தூகேன் மெழுகேன் சொன்னாரே. திருக்கோயிலுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், திருச்சபைகளுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் வாலண்டியரா போய் ஒருத்தர் சொல்லணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க இது, நான் பார்க்குறேன் ஐசிஎஃப்ல அவ்வளோ பெரிய அதிகாரி அவர், நான் பார்க்குறேன் 5:30-6 மணிக்கெலாம் வந்து அவ்வளோ சேரையும் தூக்கி ஒன்றொன்னா போட்டு நேராக மணிவாசத்தை பற்றி சொல்கிறார். நம்ம மாணிக்கவாச ஐயாவை பற்றி ஒருத்தர் வந்து என்கிட்ட அங்கே டவுனில் சொல்கிறார். என்னங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கலாங்க, ஆனால் எல்லா சேரையும் தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு சேராக எடுத்து போட்டு அதெல்லாம் வரிசையாக போட்டு அடிக்கிட்டு இருக்காருங்க. நான் பார்த்து அப்படியே நம்மளும் தான் செய்கிறோம், என்ன தோண்டி செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யலாம் இல்லையா? நம்மளால முடிஞ்சு அவர் யாரும் எதிர்பார்க்கல. இப்போ சரவணன் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, இங்கே சில அன்பர்கள் செய்கிறாங்க, அந்த ஐயா செய்கிறாங்க. இல்லை இது இல்லை, ஃபிசிக்கலாக செய்கிற அந்த தொண்டு தான் ரொம்ப அவரை கவர் பண்ணும் நம்மால். அதனால தான் இந்த மணமேடையில் உட்கார்ந்துருந்த சுந்தரமூர்த்தி சுவாமியோட பார்த்து இந்த தாடிவாலா இருக்காருல்ல, யாரு தாடிவாலா? ஆனால் இந்த ட்ரெஸ், இந்த வேஷம் போடுறதுல நம்மால மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. போட்டால் அப்படியே தத்ரூபமாக இருக்கும் வேஷம். நீங்க நினைக்கிறீங்களா அவருக்கு தான் போனாரு? நமக்கும் வராரு. எத்தனை தடவை எங்க எல்லாம் வராருன்னு உங்களுக்கு சத்தியமா தெரியாது. நான் போய் பேசல. யார் வடிவத்திலே யார் உருவத்திலேயோ வர்றார். 21ஆம் நூற்றாண்டிலேயே நிகழ்கிறது. அதனாலதான் அவருக்கு பேர் விகிர்தர்னு பேரு. வேற யாருக்கும் விகிர்தர்னு பேர் கிடையாது. சிவன் ஒருவனுக்குத்தான் விகிர்தர்னு பேரு. நீங்க நினைச்சிடாதீங்க, யாரெல்லாம் திருமந்திரத்தை கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக சிவபெருமானை வெவ்வேறு வடிவங்களில் சந்திப்பார்கள். சத்தியம் சத்தியம் சத்தியம். அதுல வந்து ஆட்சேபனைக்குரிய கேள்வியே கிடையாது. கமக்ராஸ் என்ன பார்க்கும்போது பேசும்போது அவர்னு தெரியாது, அவ்வளவுதான். தெரியாது, நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளை பார்த்து கேட்குறாரு. நம்மளே மயங்கிட்டார்ல, அவரை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு அடிமையா? எப்போலேருந்து டாக்குமெண்ட் வச்சிருக்கிறியா
ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கியா டாக்குமெண்ட்டை, எல்லாம் கேட்குறாரு கேள்வி. அவர் சொல்கிறாரு, இந்த கேள்வியெல்லாம் வேண்டாம், வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். இதாங்க பெரிய புராணத்தினுடைய சாரம். என்ன சாரம்? வேற ஒன்று, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். அதுதானே அவர் எதிர்பார்க்கிறாரு. சாமி, உன்னால் என்ன பணி செய்ய முடியுமோ செய்ய. சில சமயம் சில பேர் பணி செய்யாம இருந்தாலே மிகப்பெரிய பணியா இருக்கும். எப்பா ஊருக்கு போயிருக்கான் அவன் சீக்கிரமா, நான் எத்தனையோ இதில் கேட்டிருக்கேன், அவசர அவசரமாக அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கை கூட்டிடுவாங்க, இல்லாட்டி அந்த டைரக்டர் குழுவை கூட்டிடுவாங்க இந்த கோயில் சமாச்சாரத்தை முடிவெடுக்கிறதுக்கு. என்னென்ன அந்த ஆள் ஊருக்கு போயிருக்காங்கய்யா, டக்குன்னு நம்ம ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு ரெசல்யூஷனை போட்டு செஞ்சு போடலாயான். அப்படி செஞ்சாங்க ஒரு இடத்துக்கு, ஒரு கோயிலில். தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, உபதிரவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சிவலிங்கத்தை அந்த அந்த மூலவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிறது எல்லாருடைய கருத்து. அதில் முக்கியமாக ஒருத்தருடைய கருத்து, கோயிலை ரெனோவேட் பண்ணலாம், மூலவரை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து. அவர் என்ன சொல்றாரு, என்னங்க கோவிலையே எல்லாத்தையும் பெருசு பண்ணி எல்லாம் பண்ணுறோம், பீடத்தையும் நல்லா பெருசு பண்ணி சாமியையும் எடுத்து நல்லா உயரமாக வச்சு விடலாங்க அப்படின்னு அவர் நிற்கிறார். அவரை இவங்களால் மறுத்து சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, மொத்த கோயில் ரெனோவேஷனில் 60 to 70% அவர் தான் டொனேஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒன்றும் பாலிடிக்ஸில் கொஞ்சம் இருக்கிறார் போல இருக்கு, பவர் பாலிடிக்ஸு இதெல்லாம் வேற சுற்றி போய் என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஆனால் தப்புன்னு நல்லா தெரியுது. இவர் என்ன பண்ணாரே அந்த நேரத்தில், வம்பு பண்ண முடியலையேங்கிறதுக்காக அதை தோண்டி பேத்து எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு 4 ஆளை போட்டு 5 ஆளை போட்டு கடப்பாரையும் கொடுத்து எல்லாம் பண்ணி ஆளை போட்டு இவரே வந்து முன்னால் நின்று போட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பித்தா அந்த ஆவுடையாரை அந்த மருந்தெல்லாம் எடுத்து விட்டு ஆவுடையாரை நீக்கிட்டு பானத்தை கீழே எடுத்து வேலை எடுக்கிறதுக்கு தோன்றாங்க. தோண்டுனா 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 அது 2 அடியில் இருக்கும், 3 அடியில் இருக்கும், 4 அடியில் இருக்கும். அந்த நடுவில் இருக்க பானம் இருக்கு, அது டேப்பராக போகும் கீழே. உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரில, அது அது கூர்மையாக போகும் கீழே, அது டேப்பர். அது எங்கே போயிருக்கும், அது வந்து அது அது சிவலிங்கம் அமைப்பு முறை அதெல்லாம் நிறைய இருக்குது அதில். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை, சாதாரணமும் கிடையாது. தோண்டுனா 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 தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு, அது இன்னும் போயிட்டே தான் இருக்கு. இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையா. அந்த நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு தபால் வந்தது. அவர் என்ன பண்ணார், குழுவில் அவர் தான் தலைவர், வைஸ் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு, இந்த தோன்ற வேலையை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுட்டு இவர் ஏதோ ஒரு முக்கியமான வந்துச்சு போயிட்டார். இதுதான் சாக்குன்னு அவர் உடனே ஒரு மீட்டிங்கை போட்டார். இதை தோண்டிக்கிட்டே இருந்தால் திருமால் பன்றியாய் போய் தோண்டின மாதிரி நாம் அத்தனை பேரும் பண்ணியாக போனாலும் முடியாது. இதுக்கு வேலைக்கு ஆகிறது இல்லை. அதனால் நாமெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இதை எடுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே வச்சுக்கிறது அப்படின்னு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி டக்குன்னு போட்டு தோண்டினதெல்லாம் மூடி அதை எடுத்து ரெனோவேட் பண்ணி அவர் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தார். அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு வேலை முடிச்சு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கர்ப்பர்கள் தோண்டி முடியலைங்க, அது கீழே போக முடியலைங்க, அவங்க பயமுறுத்தினாங்க இவங்க பயமுறுத்தினாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்போ சாத்தியம் ஆச்சுன்னா ஒரு 5-6 நாள் வெளியூர் போனதுனால ஆச்சு. இப்படி ஒவ்வொருத்தனையாக அனுப்பிச்சி வச்சா நல்ல காரியம் நடக்க முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆக வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். அந்த பணிங்கிறத செய்கிற பொழுது அந்த பணியை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், அந்த பணியை எப்படி செய்யணுங்கிறதுக்கு அந்த பணியிலேயே வச்சிருக்க அந்த பேர். எப்படி செய்யணுமா, பணிந்து செய்யணுமா. அதை நான் செய்யல, என்ன செய்யறதுக்கு இவன் கருவியா எடுத்தானே, பாடும் பணியே பணியாய் அருள்வாயினார். இந்த பணின்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, பணினா அதை தொண்டு என்று செய்கிற பொழுது இந்த தொண்டை செய்வதற்குரிய வாய்ப்பை சிவம் நல்கிற்றே, எம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியதே என்கிற அந்த எண்ணத்தோடு அதை செய்யணுமா. அதுக்குனாலதான் அதுக்கு என்ன பேரு, பணி. பணிந்து செய்வதே பணி. ஐயோ, பாட்டே சொல்லலையே நான். பணிந்து செய்வதே பணி. இதெல்லாம் திருமந்திரம்லாம் இப்படி
சரவணன் இப்படிலாம் வைக்காதீங்க திருமந்திரம். திருமந்திரம் எப்படி வைக்கணும்னா, அப்போ நம்ம பாடி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்ருக்கணும், நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் திரும்ப அப்படியே லெக்சர் கண்டினியூ ஆகும். அப்புறம் திரும்ப பேசுவோம். அப்புறம் டிஃபன் கொடுப்பீங்க, சாப்பிடுவோம். அப்படியே பேசிக்கிட்டே இருந்து அது போனால் தான் உண்டு இல்லையா? சரி இருக்கட்டும். தானே அணுவும் சகத்து தன் நோன்மையும் மானாக்கணமும் பரகாயத்தேகலும் தானாவதுவும் பரகாயம் சேர்த்தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியமும் ஆம் எட்டே. இந்த அட்டமா சித்தி அட்டாங்க யோக பேரு முதல்ல சொல்லிட்டார். அட்டாங்க யோக பேரு என்பது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு பரிசு கொடுக்குறார். ஏமத்தில் நின்னா ஒன்று, நியமத்தில் நின்னா ஒன்று, ஆசனத்தில் நின்னா ஒன்றுன்னு ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு பரிசு இல்லையா? 6வது பாஸ் பண்ணால் அதுக்கு ஒரு பாஸ்ன்னு ஒன்று போட்டு 7வது தூக்கி போடுறோம். இந்த மாதிரி ஒரு பாஸ்ன்னு அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதுக்கு ஒரு பரிசு இப்படிலாம் கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் அதுவே முடிவில்லை, அது எங்கேயோ போகணும். டிகிரி வாங்கினோட கையில் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி அதுதான் கடைசியில் நிறைவு. அதுபோல இந்த அட்டமா சித்தி என்பது நிறைவாக வருவது. அது என்ன? தானே அணுவும் சகத்து தன் நோன்மையும். தானே அணுன்னா இந்த இந்த ஆன்மாவாக இருக்கக்கூடிய இது இந்த உடம்பாகிய சாதனத்திற்குள்ளே இருக்கிற பொழுது, யோகமானது கைவரப்பெறுகிற பொழுது ஒரு 8 விதமான சித்திகளை சிவம் தருகிறது. ஆனால் இந்த 8 சித்தியையும் துச்சமா தூக்கி போடணும். துச்சமா தூக்கி போடணும். அது வந்துச்சுன்னா, அந்த பவர் அத்தனையும் வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம பின்னால் இருக்கும். அது எங்கே இருக்கும்? நம்ம பின்னால் இருக்கும். இப்போ நாம் சூரியனை நோக்கி இருக்கிறோம், நம்ம நிழல் எங்கே இருக்கும்? நமக்கு பின்னால் இருக்கும். இப்போ நம்ம நிழலை நோக்கி இருக்கிறோம், சூரியன் எங்கே இருக்கும்? பின்னாடி வரும் இல்லைங்களா? சிவனை நோக்கி இருக்கிற பொழுது அட்டமா சித்திகளும் ஞானிகளுக்கு பின்னாலே ஏவல் செய்து கொண்டு இருக்கும். சித்திகளை நோக்கினா சிவம் பின்னால போயிடும். சிவசூரியன் சூரியன் பின்னால போன மாதிரி. புரியுது உங்களுக்கு? அவ்வளவுதான். அந்த சூரியனையே நோக்கி இருக்கிற சிவசூரியனை நோக்குகிற பொழுது நிழல் போல பின்னால அட்டமா சித்திகளும் பின்னால வந்து கைகட்டி ஏவல் செய்யும். இதை பார்த்து இவங்க இப்படி திரும்பினாங்கன்னா சிவன் பின்னால போயிடும், இதுவும் கிட்ட வராது. இவங்க போக போக அது போய்கிட்டே இருக்கும். அதை இங்க சொல்லுகிறார். தானே அணுவும் அணுத்தன்மையாக இருக்கக்கூடிய அணுத்தன்மையில சென்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சின்ன நிலையில அணுவுக்கு அணுவாக போய்விடுகிற நிலை. அப்படிதான் போனாரா வீரபாகுதேவர். இல்ல மகேந்திரபுரிக்குள்ள போயிருக்கவே முடியாது. அவ்வளோ கட்டுக்காவல் போட்டு வச்சிருக்கிறான். எத்தனை பேரோட சண்டை போடுவாரு வீரபாகுதேவர்? சண்டை போட்டும் பார்த்தாரு. ஏகப்பட்ட கேட்டு ஏகப்பட்ட சென்ட்ரி எல்லாத்தோடையும் சண்டை போட்டு எல்லாத்தையும் வெற்றி பெற்று பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கிறான். புத்தீசல் மாதிரி. எத்தனை கொசுவை கையால் அடிச்சு நசுக்கிறது? ஈஸி தான். ஒரு கொசு அடிக்கிறது ஈஸி தான், அடிச்சிடலாம். மட்டும் எத்தனை? அது முடிஞ்ச உடனே இன்னும் 2 வருது. என்ன பண்ணலாம் இப்ப அப்படிங்குது. கொசுவெல்லாம் அடிச்சா தீர்க்க முடியும். அத்தனை கொசுவையும் முடியுமா நம்மால? முடியாது. அது மாதிரி பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணாரு? அட்டமா சித்தியில ஒரு சித்தியார் கூட அணுத்தன்மை எழுதினார். அணுத்தன்மை எழுதி தான் உள்ளுக்குள்ள மகேந்திரபுரிக்குள்ள போறார். அப்படி அணுத்தன்மை எழுத முடியுமா? அணுத்தன்மை எழுதினவர்களுக்கே இன்னும் பெரிய வலிமை ஒன்று வந்து சகத்து தன் நோன்மைனா வலிமை. சகத்து தன் நோன்மையும்னா அண்டங்கள் எல்லாம் கூட தள்ளினாலும் கூட தள்ள முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பெரிய அந்த பெரிய அளவுல மேருமலையை காட்டிலும் விஸ்வரூபம்னு சொல்வார்கள் இல்லையா, அந்த அளவிலே உயரக்கூடிய தன்மை அது வருமா. மானாக்கணமும், இந்த மானாக்கணமுங்கிறதுக்கு முன்னாடி 3வது வரியில் ஒன்று சொல்லியிருக்கார். அதை தூக்கி அங்கே போட்டுக்கணும். 3வது வரியில் சொன்னது என்னன்னா, பரகாயம் சே தன்மையும்
பரகாயம் சேர்த்தன்மை. பரகாயம் என்று சொன்னால் வேற்று உடம்புன்னு எடுத்துக்கூடாது. பரகாயம் சேர்த்தன்மைனா வேறாக இருக்கக்கூடிய ஆகாயம். பர ஆகாயம் பரகாயம். பர ஆகாயம், பரன மேலான ஆகாயம், மேலான ஆகாயம் வெளியிலே சென்று கலந்து நிற்கிற நிலையில மிக நுண்மையாக ஆகிவிடுதல், லேசாக ஆகிவிடுதல். லேசா காத்தை விட லேசா போயிடுறது. அதுதான் பரகாயம் சேர்த்த அண்மையும். மானாக்கணமும் ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடுவாங்களாம். எவ்வளோ பிடிச்சி 1000 பேர் சேர்ந்து தள்ளினாலும் தள்ள முடியாது. ஆனால் இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கல்லு போல திண்மை பெறுவார்களாம். அது 4ன்னாரு. பரகாயத்து ஏகலும். இப்போ இந்த பரகாயத்து ஏகலும் என்பது என்னன்னா, வெட்ட வெளியிலே சென்று கலந்திருக்கிற நிலை. அந்த நிலையினால என்ன நிகழும்னா, நினைத்த இடத்தை நினைத்த நேரத்தில் போய் சேர முடியும். தானான உண்மையும், அது 3வது வரியில. தானான உண்மையும் என்று சொன்னால் என்னென்ன நினைக்கிறார்களோ அதை அடைவார்கள். இந்த இடத்துல இது வேணும் என்று சொன்னால் அது அந்த இடத்துல வந்து சேரும். நினைத்த இடத்திற்கு செல்லுதல் பரகாயம் ஏகல். இது தானான உண்மை. கடைசியில் சொன்னார், ஆனாத உண்மையும் வியாபியமுமாம் 8. வியாபியம் என்று சொல்லுகிறார். வியாபியம் என்பது என்னன்னு கேட்டால் அதுதான் ஈசத்துவம். ஈசத்துவம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் பரவி நிற்றல். எல்லா இடங்களிலும் பரவி நிற்றல். ஈசத்துவங்கிறது சர்வ வியாபம். அது இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடங்களிலும் பரவி நிற்றல். இந்த இடத்துல இருக்கார், அந்த இடத்துல இருக்கிறார் என்று பகுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைந்து நிற்கிற நிலை. அது ஒரு சேர அறிதல். ஒன்னொன்னா அறியறது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மணி அடித்தாங்கன்னா சாயரச பூஜைக்கு, திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் மணி அடித்தாலும் 2யும் தானே எடுத்துக்குவார். மயிலாப்பூர் கோயிலுக்கு குருக்கள்கிட்ட சீக்கிரமாக அடிப்பான்னு திருநெல்வேலி வரைக்கும் போகணும், நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவார். அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அந்த பூசையை ஏக காலத்திலே அந்த பூசையை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை. சன்னதியில் 1000 பேர் கூடியிருந்தாலும் ஒவ்வொருவராக அறிவாரா? நீ முதல்ல நீ வாப்பா, என்ன உன் குறை, நீ வாப்பா உன் குறை என்ன அப்படியே கேட்பாரு? இல்லை. எல்லாருடைய குறைகளையும் யாரும் சொல்லாமலேயே ஏக காலத்திலே அறிவார். சொல்லாமலேயே அறிவார். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொன்னால் கூட கொஞ்சம் தெளிவு இல்லாமல் சொல்லிவிடுவோம். அவர் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவார். நம்ம சொதப்புவோம். சொன்னால் கூட சொல்ல வேண்டியதெல்லாம் விட்டுட்டு சொல்ல வேண்டியதெல்லாம், இல்லையா? அப்படி தானே? என்னென்னவோ சொல்லலாம்னு நினச்சிருப்போம், இல்லையா? வந்த உடனே சொல்கிறதெல்லாம் விட்டுவிட்டு மித்ததான் பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி சாமி வந்தார்னா ரொம்ப முக்கியமாக வந்தவர். அவர்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடிய திறமை. ஆனால் அவர்கிட்ட அப்பா எது தேவை நீயே பார்த்து எல்லாம் செய்ப்பா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, வேலை முடிஞ்சு போச்சு. அது இந்த வியாபியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான்னு நம்ம நினைக்கிற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த தன்னம்பிக்கை நிறைவு. அது கடைசியாக ஒன்று சொன்னார், ஆனாத உண்மையும். அதை தான் கடைசியாக போட்டுக்கணும். வியாபியம்னு இப்படி சொன்னார். வியாபியம் 7, ஆனாத உண்மை 8. இப்போ எத்தனை சொன்னேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தானே அணுவும் எத்தனை? 1. என்ன இளங்கோ நோட் பண்ணீங்களா? எத்தனை? 8 சொல்லிட்டேண்ணா. 8 சொன்னேண்ணா, சொல்லிட்டேண்ணா. சரி, அது இளங்கோ சொன்னால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நோட்ஸ் எடுப்பார். தானே அணுவும் 1. சகத்து தன் நோன்மையும் 2. அதுக்கப்புறம் மானா கணமும், கணம் 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 3. பரகாயத்து ஏகலும் 4. அப்புறம் தானாவதுவும் 5. பரகாயஞ்சேர் தன்மையும் 6. ஆனாத உண்மையும் எத்தனை? 7. வியாபியம் 8. ஆனால் இந்த 8 செய்யுள் நோக்கில் இப்படி செஞ்சிருக்கிறார். ஆனால் இவைகளை வந்து அந்த அடுக்கு வரிசையில் பார்க்குற போது முன்னும் மின்னுமா இருக்கும். பார்க்க போனால் இப்போ கடைசி வரியில் ஆனாத உண்மையும் வியாபியம்னு சொல்கிறார் இல்லையா? ஆனாத உண்மைங்கிறது 8, அது வசித்துவம்னு பேர். இந்த வியாபியங்கிறது 7, எல்லா இடங்களையும் வியாபித்திருத்தல், எல்லா இடத்துலையும் இருத்தல். பரவசித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனாத உண்மை இருக்க எல்லாரையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவது, அந்த வசித்துவம் செய்வது, வசியம் செய்வது. அது அவர்களுக்கு ரொம்ப
அப்படி அப்படி பார்த்தாங்கன்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வசியமாயிடுவாங்க. அந்த நிலை யோகத்தில் நின்று நிறைவு பெற்றவர்களுக்கு, அட்டாங்க யோகத்தில் நிறைவு பெற்றவர்களுக்கு இந்த யோக நெறியினுடைய முடிவாக இந்த 8ம் அமையும். ஆனால் அந்த 8ம் அமைந்தவர்கள் போல அவர்கள் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இப்போ பார்க்க போன நம்முடைய திருஞான சம்பந்தராகட்டும், திருநாவுக்கரசராகட்டும், இவங்களெல்லாம் யோகத்தை தாண்டி ஞானத்தையும் தாண்டி போனவர்கள். ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு செயல்களை, நமக்கு உலகத்தாருக்கு ரொம்ப அரிதாக தோன்றுகிற ஒரு செயலை ரொம்ப எளிதாக அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதை தாம் செய்வதாக அவர்கள் கருதுவதில்லை. சிவமே தம் மூலமாக செய்கிறது என்று கருதுகிறார்கள். இப்போ அவங்க செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டமா சித்தியில் அடங்காது. பெரிய புராணத்தில் நம்முடைய திருஞான சம்பந்தராகட்டும், திருநாவுக்கரசு சுவாமிகளாகட்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகட்டும், இவர்களெல்லாம் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் அட்டமா சித்தியில் செய்தார்கள் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. அவங்க அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. சிவபெருமானுடைய நேரடி அந்த ஆளுமையினாலே, அருளினாலே அவர்கள் அதை செய்கிறார்கள். அதனால இந்த அற்புதமான இந்த யோகத்தை 12 வருடம் செய்கிறவர்களுக்குத்தான் இந்த யோக சித்தி கூடுங்கிறார். 12 வருஷங்கிறது என்ன கணக்கு? 12 வருஷங்கிறது 12 into 365 days into 24, அப்படியா? இல்லை, அதுக்கு ஒரு வேற கணக்கு சொல்றார். இப்போ நம்ம கணக்கு என்ன சொல்றாரு அந்த கணக்குன்னு சொன்னா, திருமூலர் ஒரு கணக்கு சொல்லுகிறார். இந்த யோகத்தை எப்படி செய்யணும்னு ஒரு கணக்கு சொல்றார். எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுகிறார். எப்பப்பெல்லாம் எதை செய்யணும்னு சொல்லுகிறார். நாளை எப்படி பிரிச்சுக்கணுங்கிறார், ராத்திரி எப்படி பிரிச்சுக்கணுங்கிறார். நாளை 5ஆ பிரிக்கணும், இரவை 5ஆ பிரிக்கணும், 5 பூதத்துக்கு செய்யணும், 5 பூதத்தையும் எங்கே நிறுத்தணும், ஒவ்வொரு கணக்கும் எத்தனை நாழிகளாக பிரிக்க வேண்டும். 60 நாழிகை ஒரு நாள், பகலுக்கு 30, ராத்திரிக்கு 30. 5 பூதத்துக்கு பிரித்தா 6 நாழிகை ஒரு பூதம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதத்துக்கும் பிரிக்கிறார். 5 பூதத்துக்கும் இந்த நாழிகை கணக்கு எந்தெந்த நாழிகை எந்தெந்த பூதத்துக்கு உரியதுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா இந்த கணக்கு பிரிக்கிறார் பாருங்க. இந்த விடிய காத்தால நேரம் இருக்குது, இந்த நிலத்துக்கு உரிய நேரம் எப்போன்னு கேட்டா சூரிய உதயத்துக்கு முன்னால 6 நாழிகை. இப்போ நில சம்பந்தமான சமாச்சாரங்கள் ஏதாவது இருக்குமானா சிவபூஜை செய்யறதுக்கு உரிய நேரம் விடிவதற்கு முன்பாக 6 நாழிகை. இன்னும் கொஞ்சம் விவரமாக அடுத்த வாரம் பேசுகிறேன். இந்த பாட்டு கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். ரொம்ப நிறைய பெரிய ரகசியங்களை சொல்கிறார். மிக மிக பெரிய ரகசியங்களை நம்முடைய திருமூல தேவநாயனார் சொல்லுகிறார். ஆனால் ரகசியமாக சொல்லியிருக்கார், அதை ரகசியமாக தான் டீகோட் பண்ணணும். ஆனால் இது புத்தகங்களில் இல்லை, எந்த புத்தகங்களும் இல்லை. அதனால் அடியே சொல்கிறேனேங்கிறதுக்காக நீங்கள் ஆத்தன்டிக்காக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவைகளெல்லாம் திருமூல தேவநாயனார் உள்ளிருந்து உணர்த்துகின்ற பாடல்களில் சொல்லுகிற பல்வேறு செய்திகளை அடியே நான் இங்கே இருக்கிற அடியார்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அவற்றை உங்களுடைய சிந்தனையில் போட்டு அவற்றையெல்லாம் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்கிறதுனா திருமலர் ஆய்வு செய்ய சொல்ல, திருமந்திரத்தை ஆய்வு செய்ய சொல்ல. இங்கே நாம் சிந்திச்ச கருத்துக்களை ஆய்வு செய்யணும். நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் 5 பூதங்கள்னால தான் வருது. அந்த அது எந்த பூதம் என்ன சமாச்சாரங்கிறத பிரித்து அறிகின்ற நிலையில் எந்த பூசை எந்த காலத்திற்கு உரியதுன்னு தெரிந்து அந்த காலத்திற்கு உரிய பூசையை அந்தந்த முறையில் செய்கிற பொழுது பல்வேறு நிலைகள் வெளிப்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் என்ன அடியேன், நான் கொஞ்சம் உள்ளே போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி ஆய்வு பண்ணுறணுன்னு ஆசைப்பட்டு செய்கிறேன். ஈசன் அதுக்கு என்ன புத்தி கொடுக்குறானோ அவ்வளோதான் தெரியும். டெக்ஸ்டில் இதெல்லாம் எந்த விதமான இதுவும் இருக்காது. சார் அதில் இல்லையே இதில் இல்லையே நீங்கள் எங்கேருந்து ஆதாரமாக சொல்லுகிறீர்கள். ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் எக்ஸாமின். ஐ எம் அ புவர் ஃபெலோ, ஐ மே நாட் பி ஏபிள் டு கோப் அப் வித் யுவர் கொஸ்டின்ஸ். சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உய்த்து உணர்கின்ற அந்த நிலையில் அது சொல்லுகிறார். ரொம்ப ரகசியமாக சொல்லியிருக்கார். ரகசியத்தை எனக்கு மட்டுமே வச்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் இந்த பாடலோட நிறைவு செய்யணும்னு நினச்சேன்.
முந்திய 360 காலமும், முந்திய 360 காலமும். 360 நாள் தான் சொல்றாரு, 365 சொல்லல. 5 டேஸை கழிக்கிறார். அவருடைய வருஷ கணக்கு 360. அதனால தாயின் வயிற்றில் இந்த சிசு இருக்கிறது 1 வருஷம் அவருடைய கணக்கு. அந்த 1 வருஷம் தான் அதனுடைய கணக்குங்கிறார். இதை சிந்திப்போம் என்று கூறி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சைவத்துக்கு மட்டும்தாங்க முன்னை புதுமைக்கும், முன்னை பழமைக்கும் பழையோன், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியோன்னு சொல்லுவார் நம்முடைய மணிவாசகர். புதுமைக்கும் அவனுக்கு பேரே குழகன்னு பேர், வேற யாருக்கும் அந்த பேர் கிடையாது. குழகன்னா எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறவன் அர்த்தம். சிவன் ஒருவன் தான் குழகன், எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறவன். மாணவர்கள்லாம் தாடி வாழாவாக இருப்பாங்க. 4 பெருமக்கள் பாருங்க, இருக்கிறதுலே வயசான ஆளுங்க. நம்மால ரொம்ப தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரே, ஆனந்த ஞான கூத்தனாக விளங்குகிற பெருமான், இளமையோடு விளங்குகின்ற குழகன். யார் ஒருவர் திருமந்திரத்தை தொடர்ந்து திருமந்திரத்தை கேட்கிறார்களோ, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் கேட்குறவங்க இருப்பாங்க, நிச்சயமாக அவர்களுக்கு நிறைய ஞான அனுபவமும் அவர்களுடைய சிந்தனையிலே ஒரு தெளிவும் சிவன் மேலே இருக்கக்கூடிய அன்பினுடைய அந்த தூய்மையும் அவர்களுக்கு நிச்சயமாக அது தெரியும் என்று சொல்லி, திருமந்திரம் ஒரு மந்திர நூல். அதை ஓதுறது மட்டும் இல்லை, ஓத கேட்பதே பெரிய பாக்கியம். அந்த பேற்றை நம்முடைய நாமெல்லாம் அனுபவிப்பதற்கு புரசை திருநெறி கழகமும் கமலவிநாயகர் சத்சங்கமும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு திருப்பணி சமாச்சாரமாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. திருமணம் என்று சொல்லக்கூடிய சித்தர்காடு என்று அழைக்கப்படுகிற இடம் ஸ்ரீ பிரசூன குந்தராம்பிகை சமேத ஸ்ரீ தாத்தாத்திரீஸ்வரர் ஆலயம், நம்முடைய சிவபெருமானுடைய திருக்கோயில். அங்கே அடியார் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து மிக அற்புதமாக பணி செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 49.5 லட்சத்துக்கு அந்த திருப்பணியினுடைய எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. அன்பர்கள், முடிந்த அன்பர்கள் இந்த திருக்கோயில் கைங்கரியத்தில் பங்கு பெற வேண்டும். அதை பற்றிய திருப்பணி நிகழ்வு பெறுவதனாலே திருப்பணியில் பங்கு பெற்று சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் நாமும் பங்கு பெற்று நம்முடைய வினைகளை மாய்த்து நலன்களை பெற வேண்டும். சிவன் கோயிலுக்கு செய்கிற தொண்டு சிவனுக்கே செய்கிற தொண்டு. ஒரு சிவன் கோயிலுக்கு நம்மால் ஆன உதவியை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால் அதனுடைய வருங்கால சந்ததியினருக்கும் அது மிகப்பெரிய வரங்களையும் நல்லவற்றையும் நல்கும் என்று சொல்லி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.